உயிருக்கு போராடிய 5 வயது சிறுமி அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லாததால பறிபோன உயிர். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொய்கைக்குடி கிராமத்தில் காமராஜர் சரண்யா தம்பதியில் 5 வயது மகள் மீது புதிய கட்டி கொண்டிருந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. சிறுமியை நேற்று இரவு அந்த பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு டாக்டர் இல்லாததால 108 ஆம்புலன்ஸ் வரவழைச்சிருக்காங்க. அதாவது செவிலியர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு கூறிய நிலையில ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால சிறுமி அங்கேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த நாள் டாக்டர் இல்லாததால் தான் சிறுமி உயிர் இழந்ததாக கூறி உறவினர்கள் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டதால பரபரப்பான சூழ்நிலை நிலவிய நிலையில இந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டதால பரபரப்பான சூழ்நிலையே நிலவி இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் களி ஊராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததாலும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் இல்லாததாலும் 5 வயது சிறுமி சகானா சிறி பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிறுமியின் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டு ஆரம்பத்தில் தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 1467 மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் திமுக அரசு வெளியிட்டது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. உடனடி சிகிச்சை என்பது ஏழை எளியோருக்கு எட்டா கனியாகவே தான் இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த காலி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் இல்லாததாகவும் தற்போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்லை என்றும் நிரந்தர மருத்துவர்கள் இல்லை என்றும் குற்றம் சாட்டி காலி ஊராட்சி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஊழல் திமுக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நியமிக்கப்பட்டதாக சென்னை மருத்துவர்கள் எங்கே இன்றைய தேதியில் தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பது அரசு வெளிப்படைத்தன்மையோடு வெளியிட வேண்டும். அரசின் செயலற்ற தன்மையால் பறிபோன உயிருக்கு இந்த திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது எனவும் தெரியவில்லை. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.